வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 6 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப கவலையோட இருக்காரு ரேவதிய பிரிஞ்சதுனால. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாப்பிடாம உட்கார்ந்துருக்காங்க. அப்போ எல்லாருமே டைனிங் டேபிள்ல போயிட்டு உட்காந்து சாப்பிடறதுக்கு போறாங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா, எங்க ரேவதிய காணோம்? மயிலு சொல்றாரு, அத்தை ரேவதி காலையில இருந்து சாப்பிடவே இல்லத்த. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சாப்பிடாம கிடந்தா சாப்பிடட்டும், நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. அவளுக்கு எப்ப பசிக்குதோ சாப்பிட்டுதானே ஆகணும். ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா அவளுக்கு ஒண்ணும் ஆக போறதில்ல. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதோட மயிலு சொல்றாரு, என்னத்த இப்படி சொல்றீங்க? ரேவதிய சாப்பிட வைக்காம நம்ம எல்லாரும் சாப்பிடுறது நல்லது இல்லத்த. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க பெரிய மாப்பிள்ள, வர வர என் பேச்ச நீங்க மதிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். எப்போ சின்ன மாப்பிள்ளைக்கு நான் உரிமை கொடுத்தனோ அப்பையில இருந்து நீங்களும் ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டீங்க போல. இங்க பாருங்க, இந்த வீட்ல அந்த டிரைவர் பையன் இல்ல, நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே பொசிஷனுக்கு வர்றது நல்லது. இத கேட்டதும் மயில அமைதியா நிக்கிறாரு. அப்போ வில்லி சொல்றாங்க, அக்கா ரேவதி ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா ஒன்னும் அவளுக்கு ஆக போறதில்ல. நீ பெசாப்புல சாப்பிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கா, உனக்கு இன்னைக்கு ரொம்பவே நிறைய பிரச்சனை ஆகிட்டு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா நீயும் சாப்பிடு. இங்க பாருங்க, உங்க யாரையுமே நான் கட்டாயப்படுத்த போறது கிடையாது. யாருக்கு சாப்பிடணும்னு தோணுதோ சாப்பிடுங்க, இல்ல வேண்டான்னு தோணுதோ என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ராஜா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி நீ எப்போ இப்படி கல்லஞ்சுக்காரியா மாறின அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னையெல்லாம் நீங்க பேசணும் அப்படின்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு உங்க தங்கச்சி பையன் தான் ரொம்ப முக்கியம் இல்ல, என்ன பத்தியெல்லாம் உங்களுக்கு கவலையே இல்லையில, அதனாலதான் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. எங்க பாருங்க, அவ என்னமோ பண்ணட்டும், எப்படியோ போகட்டும், என்ன ஆனாலும் சரி இந்த வீட்டை விட்டு அவ போக மாட்டா, அது மட்டும் உறுதி. நீங்க எல்லாரும் பசிச்சா சாப்பிடுங்க, பசிக்கலன்னா என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு ராஜா. என்னடா இது ஈஸ்வரி இப்படி வந்து கோவப்படுறாளே அப்படின்ட்டு அவரு ரொம்பவே கவலைப்படுறாரு. அப்புறமா ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதோட மயிலே நேரா ராஜாவை பார்த்து, பாத்தீங்களா மாமா, அத்தை எப்படி பேசுறத, அவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே சின்னத்தை தான். அவங்கதான் தேவையில்லாம அத்தை கிட்ட கண்டதையும் சொல்லி கொடுத்து இவ்வளவு பெரிய பிரச்சனையும் உண்டாக்குறாங்க. பாவம் அத்தை எதுவுமே புரியாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, என்ன பண்றது, எல்லாம் விதி. இந்த சந்திரா இப்படி எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வந்து கலவரத்தை பண்ணுவா அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவளுக்கு கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள நான் இடம் கொடுத்திருக்கவே மாட்டேன். அப்பவே அவளை அவ புருஷன் கூட அனுப்பியிருக்கலாம். அதுக்கு மயில சொல்றாரு, ஆமா மாமா, சரி ரேவதி சாப்பிடாம இருக்கிறா, அவளுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுக்கணும். சுவாதி இங்க பாருமா, ரேவதிக்கு நாங்க சாப்பாடு கொடுக்குறோம், நீ சாப்பிடு. இங்க பாருங்க மாமா, நானும் ரோகிணியும் ரேவதிக்கு சாப்பாடு கொடுக்குறோம், நீங்க சாப்பிடுங்க, உடம்புக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன எப்படியாவது அந்த டிரைவர் பையில வீட்டுக்குள்ள மறுபடி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்றீங்களோ, என்ன பண்ணாலும் சரி இந்த வாட்டி அந்த டிரைவர் பையில மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் இருக்கேன்ல, அக்கா கிட்ட இன்னும் பல விஷயத்த சொல்லி கண்டிப்பா அக்கா காரிய இன்னுமே பெரிய விதத்துல சொல்லி கொடுத்து பெரிய பிரச்சனையா உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மயிலு சொல்றாரு, அத்தை ரொம்ப நல்ல காரியம் தான் பண்றீங்க, இத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மயிலு பேச வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, டிரைவர் இருந்த வரைக்கும் இந்த வீட்ல நீங்க ரொம்பவே ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் உங்களோட இந்த பேச்செல்லாம் இங்க செல்லுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அக்கா இப்ப ஏன் பேச்சதான் நம்புவா, அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. அப்போ மயில வந்துட்டு டென்ஷன் ஆகுறாரு. வில்லி அந்த இடத்துல இருந்து போனதோட ரோகிணி சொல்றாங்க, என்னங்க இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே சித்தி தாங்க காரணம். அவங்கதான் அம்மா கிட்ட கண்டதையும் சொல்லி கொடுத்து இவ்வளவு பெரிய பிரச்சனையே கொண்டு வராங்க. பாவ ரேவதி அப்படின்னு
அப்ப அவர் சொல்றாரு, சரிம்மா, ரேவதிக்கு சாப்பாடு ஏதாவது கொண்டுட்டு போகணும். காலையில இருந்து அவ சுத்தமா எதுவுமே சாப்பிடல. ரோகிணி சொல்றாங்க, ஆமாங்க, சரிங்க, கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தட்டுல சாப்பாடு எடுத்துக்கிட்டு நேரா ரேவதி கிட்ட போறாங்க. ரேவதி உட்காந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. ரோகிணி நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி, இப்படியே அழுதுகிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியா? அம்மாவோட பிடிவாதத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அம்மா கண்டிப்பா இப்ப மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் மாறிடுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா, அப்படி நான் என்னக்கா தப்பு பண்ணேன்? அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர்தான் அந்த சேதுபதி பேரன்னு எனக்கு தெரியும். அதான் நான் தெரியும்னு சொல்றேன்னு. அம்மா அவர் கூட என்ன அனுப்பலாம்ல. அதை விட்டுட்டு அவங்க ஈகோவுக்காக என்ன வச்சு விளையாடுறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாரு, அம்மாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அம்மாவோட ஈகோவை பத்தி உனக்கு தெரியும். தெரிஞ்சும் நீ இப்படி பண்றியா? ரோகிணி சொல்றாங்க, அக்கா, கண்டிப்பா அவர் இல்லாம என்னால இருக்கவே முடியாதுக்கா. அப்ப ரோகிணி சொல்றாங்க, சரி, இங்க பாரு, நீ சாப்பிடாம இருக்கிற, நீ ரொம்ப உடம்பு கெடுத்துக்காம சாப்பிடு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா, எனக்கு சாப்பாடு வேணாம். இதை கேட்டதும் ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு, சாப்பிடாம இருந்தா உன் உடம்புதான் ரொம்ப பாதிக்கப்படும். தயவு செஞ்சு சாப்பிடு. அதுக்கு ரோகிணி சொல்றதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, இல்ல, எனக்கு சாப்பாடு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு. அப்பதான் மயிலு சொல்றாரு, இங்க பாரு, நான் இப்போ மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி சொல்றேன், நீ சாப்பிட மாட்டேங்கிற, பிடிவாதம் பண்ற அப்படின்னு இப்பவே சொல்றேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல, வேண்டாம், சொல்லாதீங்க. மயிலு சொல்றாரு, இல்ல, அவர்கிட்ட சொன்னாதான் நீ சொன்னது கேப்ப அப்படின்னு நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மயிலு சொல்றாரு, சகல, இங்க ரேவதி சுத்தமா சாப்பிடவே மாட்டேங்கிறா, அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கா, பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு, கவலையாவும் இருக்கு. மாப்பிள்ள, ஏதாவது சொல்லுங்க மாப்பிள்ள அவகிட்ட. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, போன் அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல மயிலே நேரா ஹீரோயின் கிட்ட போன் கொடுக்க ஹீரோயின் போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இப்படியே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது, சாப்பிடு அப்படின்னு. அப்ப ரேவதி அழுகுறாங்க, எனக்கு நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியல, தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, எனக்கும் தான் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல. இங்க பாரு, நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவேன், நீ அழாத. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லங்க, உங்களை விட்டு என்னால இருக்கவே முடியாது, தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு அழுகுறாங்க. அப்போ வில்லி அந்த பக்கமா வராங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஓ அப்படியா, அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா, இப்பவே அக்கா காரி கிட்ட போட்டு கொடுத்து உனக்கு முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு வில்லி நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அக்கா, அங்க அவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குதுக்கா. ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏண்டி, என்னாச்சு? வில்லி சொல்றாங்க, அக்கா, நீ அவ்வளவு பேசி உன் பொண்ணு பிடிச்சு இழுத்துட்டு வந்த, இவனையும் வீட்டை விட்டு துரத்திட்ட. ஆனா அந்த உன் பொண்ணு இன்னும் அந்த டிரைவர் பைய கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்கா, வந்து பாரு அந்த அநியாயத்தை. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன நடக்குது அப்படின்ட்டு, சரி வா அப்படின்னு போறாங்க. அங்க ரேவதி அழுதுகிட்டு இருக்காங்க, என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு. அப்ப மயிலு பக்கத்துல நிக்க ஈஸ்வரி அந்த இடத்துக்கு ஏய், யாருக்கிட்டடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க மயிலு அவங்க அத்தைய பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஈஸ்வரி டக்குன்னு ரேவதி கையில இருக்கிற போனை பிடுங்கி நேரா ஹீரோ கிட்ட, உனக்கு கொஞ்சம் கூட விக்கமாவே இல்லையில, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி உன்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தியும் நீ என் பொண்ணு கூட போன் பேசிக்கிட்டு இருக்கேல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை உடைக்கிறாங்க. இத பார்த்துட்டு மயிலே ஷாக் ஆகுறாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க பெரிய மாப்பிள்ள, நீங்க பண்றது ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கப்புறம் என் பொண்ணு பேசுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க அவ்வளவுதான். இங்க பாரு ரேவதி, அவன் கூட இது வரைக்கும் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்ட, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரோகிணி கேக்குறாங்க, அம்மா, என்னம்மா இப்படி பிஹேவ் பண்றீங்க? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சோகமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு, அவன் கூட நேர்ல மட்டும் இல்ல, போன்ல கூட பேசக்கூடாதுரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட கையில இருக்கிற போனையும் பிடுங்கிட்டு போறாங்க. இத பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இத பார்த்துட்டு வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதத்தானே நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம எதிர்பார்த்தது நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. அந்த டிரைவர் பையல இவகிட்ட இருந்து பிரிச்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு வில்லி ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு இது எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுது.
ஹீரோயின் வந்துட்டு நினைக்கிறாங்க அம்மா கண்டிப்பா அவர் கூட என்னை சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இனிமே அம்மாவை எதிர்த்து என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு நேரா அவங்க ரூமுக்குள்ள வந்து ஒரு முக்கியமான போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நேரா ஈஸ்வரியோட ரூமுக்கு வராங்க. வந்துட்டு டக்குன்னு ஈஸ்வரி வச்சிருக்கிற ஆபத்தான பொருளை கையில எடுக்கிறாங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்ப ஷாக் ஆகி ஈஸ்வரி, ரேவதி என்ன பண்ற அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க இங்க பாருங்கம்மா, பக்கத்துல வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபத்தான பொருளை தலையில வைக்கிறாங்க. இத பார்த்ததும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்னடி பண்ற, தப்பான முடிவு எடுக்காத. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இங்க பாருங்கம்மா, இதுக்கு மேலயும் நான் இங்க இருந்தேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்துட்டு என்ன அவர் கூட சேர்த்து வைக்க மாட்டீங்க. அவரு கூட நான் போகாம இருந்தா நான் இங்க இருக்கிறதுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க ரேவதி என்ன பேசுற அப்படின்னு. அப்ப ரேவதி டக்குன்னு இங்க இருந்து வெளியில வராங்க. அப்போ ஈஸ்வரி வந்து ஹீரோயினை தடுக்க போக ஹீரோயின் வந்துட்டு அம்மா அங்கேயே நில்லுங்க, பக்கத்துல வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபத்தான பொருளை வச்சு மிரட்டுறாங்க. அப்போ வீட்டுல உள்ள எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ரேவதி என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க யாரும் என் பக்கத்துல வராதீங்க அப்படின்ட்டு ஆபத்தான பொருளை தலையில வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ராஜா. மயிலு வந்துட்டு இத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. மயிலு வந்துட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை என்னத்த இது? ஈஸ்வரி சொல்றாங்க தெரியல, இவ பாட்டுக்கும் ஆபத்தான பொருளை தலையில வச்சுக்கிட்டு வந்து நிக்கிறா. அதுக்கு வில்லி சொல்றாங்க அக்கா இது எல்லாமே திட்டம்க்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இங்க பாருங்க சித்தி, இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல தலையிடாம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அம்மா கிட்ட இதே மாதிரி ஏதாவது எடுத்து சொல்லி சொல்லி என்னையும் அவரையும் இப்படி பிரிச்சுட்டீங்கல்ல. இந்த குடும்பம் பிரிஞ்சதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான் சித்தி. இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க என்னடி நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தானடி நான்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இங்க பாருங்க சித்தி, நீங்க எந்த அளவுக்கு இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதும் தெரியும். நீங்க ரொம்ப நல்ல ஆளு மாதிரி பேசாதீங்க. இன்னைக்கு நான் என் புருஷனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க பாத்தியாக்கா எப்படி பேசுறத, அவ கையில இருக்கிறத பிடுங்கு. அப்ப ஹீரோயின் அந்த ஆபத்தான பொருளை காமிச்சு இங்க பாருமா, பக்கத்துல வந்து என்ன அவ்வளவுதான். அப்ப ராஜா கேக்குறாரு அம்மாடி என்னம்மா, அப்பாவை பத்தி நினைச்சு பாருமா. ஹீரோயின் சொல்றாங்க அப்பா நீங்க உங்களுக்காகவும் பேச மாட்டீங்க, உங்க பொண்ணுக்காகவும் பேச மாட்டீங்க. அட்லீஸ்ட் நான் எடுக்கிற முடிவுக்காவது நீங்க சரின்னு சொல்லுங்க. அம்மா மட்டும் இப்போ அவரு கூட என்ன சேர்த்து வைக்கல அப்படின்னா நான் கண்டிப்பா தப்பான முடிவு எடுப்பேன். இத கேட்டதும் ராஜா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இங்க பாருமா ரேவதி, என்ன பத்தி யோசனை பண்ணி பாருமா. இங்க பாருமா, சொல்றது கேளுமா, தப்பான முடிவு எடுக்காதமா. ஹீரோயின் சொல்றாங்க இங்க பாருங்கப்பா, எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆனா அம்மா எங்களோட வாழ்க்கைய டோட்டலா காலி பண்ணிட்டாங்க. இது அப்புறமும் கண்டிப்பா அம்மா அவங்க கூட சேர்ந்து வாழ வைப்பாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அதனால நான் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு பேசுறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப நம்ம வில்லி சொல்றாங்க நேரா அக்கா கிட்ட, அக்கா இங்க பாருக்கா, இதெல்லாம் இவ உன்னை மிரட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி பேசுறா, இவளுக்கெல்லாம் அந்த தைரியமே இல்ல. இதை கேட்டதும் ராஜா நேரா வில்லிய பார்த்து இங்க பாரு, உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து அது இந்த மாதிரி வாழ்க்கையில அடிபட்டா உனக்கு புரியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு கொடுப்பனையே உனக்கு இல்லையே, அதனாலதான் யாரு எப்படி போன எனக்கு என்ன அப்படின்னு பேசுற. இங்க பாரு, உன்னால என் பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாருங்க, நீங்க குடுக்கற செல்லம் தான் அவ இந்த அளவுக்கு பேசுறா. அப்ப ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு ஹீரோயின் சொல்றாங்க அம்மா உங்களோட இறுதி முடிவு என்னம்மா, அவர் கூட சேர்த்து வாழ வைக்க விட முடியுமா முடியாதா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க என்னால முடியாதுரி அப்படின்னு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.